முதல் முறை வாக்களிப்பவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்த என் வாக்கு என் உரிமை வாகன பேரணி 40 மக்களவைத் தொகுதிகளிலும் பயணத்தை நிறைவு செய்துள்ளது. சென்னை கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிறைவு விழாவில் நடிகர் விஷால் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அந்த நாற்காலியில் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா ஏன் சொல்ல வரேன்னா, அந்த வாக்கு சேகரிப்பு, அந்த வாக்கு எண்ணிக்கைக்காக நாங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் வந்து கண்கொள்ளா நாங்கெல்லாம் பார்த்தோம். இளைஞர்கள் நாங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தோம். அன்னைக்கு வாக்குப்பதிவு அன்னைக்கு கிட்டத்தட்ட 87% ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். அதாவது கைத்தாங்கி கூட்டிட்டு வந்தாங்க பெரியவர்கள், வயசானவர்கள், முதியவர்கள். ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத போது எல்லாம் அவங்க தரப்புல இருந்தும் பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க, எங்க தரப்புல இருந்தும் பேம்ப்ளெட் கொடுக்குறோம். அவரு கண்ணு தெரியாது. ஐயா இந்த மாதிரி என்ன, இல்ல எனக்கு கண்ணு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா வந்து அந்த பையன் விஷாலு, அப்புறம் நாசரு, இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போடணும், அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த பையன் கூட கூட்டிட்டு வர பையன் வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லுவாரு, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு உற்சாகமா இருந்தது. ஏன்னா 80% ஓட்டிங் இஸ் நாட் அ ஜோக். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த மேடையில் நிக்கிறேன்னா, நீங்க எனக்கு வந்து இந்த டிக்கெட்ன்ற பேர்ல எனக்கு வந்து 19 வருஷமா எனக்கு ஓட்டு போட்டு என்ன நடிகனா அழகு பார்த்திருக்கீங்க. அதனாலதான் நான் வந்து இந்த மேடையில் நிக்கிறேன். நான் வந்து இங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு நடிகனா ஓட்டு போட்டதுக்கு. ஸோ என்னோட கடமை என்னன்னா, நானும் அன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து வாக்களிக்க போறேன். இந்த ஒரு விரல் வந்து இதுல மை போடுவாங்க. இந்த ஒரு விரல் அன்னைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த ஒரு விரல், அந்த ஒரு நாள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா, இப்படி இந்த 5 விரல் வந்து கைகோர்த்து இந்த சமுதாயம் இப்படிதான் இருக்கும். எல்லா மொழி, எந்த மொழி, எந்த ஜாதி எதுவுமே இல்லாம, கருத்து வேறுபாடு இல்லாம இப்படிதான் இந்த சமுதாயம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு விரல் காட்டக்கூடிய அந்த விஷயம், அந்த மை. இந்த ஓட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இது உண்மையிலேயே சேகரிச்சது வந்து நியூஸ் 18 சேனலுக்கும் கார்த்திகை செல்வன் சாரோட முயற்சிக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது அவர் நினைச்சிருந்தா நியூஸ் 18ம் கார்த்திகை செல்வன் சார் இந்த 5.5 லட்சம் ஓட்டு வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் இந்த எலெக்ஷன்ல. இது போதும், இந்த 5 லட்சம் ஓட்டு போதும், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே போதும். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்கன்னா, தட் இஸ் வேர் திஸ் ஹோல் சிஸ்டம் இஸ் வெயிட்டிங் ஃபார். நாங்க இந்த கல்லூரிக்கு பின்னாடி, அந்த காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நாங்கெல்லாம் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னா, நீங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ணுவீங்க, அது கரெக்ட். இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, வெளியில வரும்போது நீங்க கண்டிப்பா ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நடிகர் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், எல்லா வகையிலும் நீங்க ஆகணும் அப்படின்றது, நல்ல வகையில நல்ல பாதையில போகணுன்றது இந்த கல்வி, இந்த கல்லூரியோட ஆசிரியர்களும் எல்லாரும் வந்து உங்களோட நல்ல பாதையில கொண்டு போவாங்க. நீங்க வெளியில வரும்போது ஒரு நல்ல பாதையில போகணும், நல்ல இந்த சமுதாயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உங்க வீடு மட்டும் இல்ல, வெளியில வந்து உங்க வீதியும் சரி, இந்த ஊரும் சரி, அதுவும் உங்களோட பொறுப்புன்றது, உங்களுக்கு அந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து 10 லட்சம் பேர் வந்து யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது, சிம்பிள் இருக்கிற கட்சி நிறைய இருக்காங்க, சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க, சுயேட்சை வேட்பாளரும் இருக்காங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யாரு கரெக்டான பிரதிநிதின்ட்டு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள வந்து கிரீன் சிக்னேச்சரா மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க வந்து அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான் அந்த நபர்கள், நீங்க எல்லாரும் தான். முக்கியமா சொல்றேன், நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு ஆணுக்கு இருக்கிற தைரியத்தை விட ஒரு பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் வந்து ஒட்டுமொத்த தெரு, ஒட்டுமொத்த அந்த ஊருக்கே வந்து பயம் உண்டாகும். ஒரு பெண்மணி வந்து
ஒரு பெண்மணி வந்து தைரியமா, அப்கோர்ஸ் டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து அம்மா திட்டும் போது அப்பா திட்டும் போது கோவப்படுவீங்க. அங்கிட்டு இருந்து கிளம்பும் போது ஈவ் டீசிங் பண்றதுக்கு நிறைய பேர் பரதேசிங்க இருப்பாங்க, அவங்க மேலேயும் கோவப்படுவீங்க. அதை தாண்டி காலேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் சில நேரத்துல உங்களுக்கு அறிவுரை சொல்ற வகையில நீங்க அவங்க மேலேயும் சில நேரத்துல கோவப்படுவீங்க. அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில உங்க பர்சனல் லைஃப்ல சில கோவங்கள் இருக்கும், ஆதங்கங்கள் இருக்கும். இது எல்லாம் தாண்டி வந்து ஒரு சமுதாயம் அப்படின்றது எப்படி இருக்கணும், என் சமுதாயம் இப்படிதான் இருக்கணும், என் சமுதாயம் இப்படிதான். யூ ஆல் ஷுட் பி சோஷியல் ஆர்கிடெக்ட்ஸ். உங்க வீட்டோட ஆர்கிடெக்ட் இல்ல. நீங்க என்ன ட்ரெஸ் வாங்கணும்ன்றது நீங்க வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு அந்தந்த கடை ஏறி இறங்கி நீங்க போய் ட்ரெஸ் வாங்குறீங்க. அழகா இருக்கணும், நான் பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்க என்ன டெலிகம்யூனிகேஷனுக்காக என்ன பயன்படுத்திக்கணும்ன்றது கடையா ஏறி நல்ல மொபைல் வாங்கிக்கிறீங்க. எல்லா வகையிலையும் வந்து நீங்க ஏறி இறங்குறீங்க. ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கான விஷயங்கள் ஏறி ஒரு இடத்துக்கு போய் நீங்க சூஸ் பண்றீங்க. அதுக்கான பொறுமை வச்சுக்கிறீங்க, எல்லா வகையிலையும் வச்சுக்கிறீங்க. அந்த பொறுமை தான் அந்த ஏப்ரல் 19 வந்து உங்களோட ஆதங்கங்கள் சொன்னல, அந்த ஆதங்கங்கள் வந்து கண்டிப்பா சமுதாயத்திலேயே இருக்கும். இவருக்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா நல்லது நடக்கும், இன்னாருக்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா வந்து அடுத்த 5 வருஷம் வந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், கண்டிப்பா வந்து நம்ம தொகுதிக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஆதகத்தை வந்து கொட்டிடுங்க. ஏப்ரல் 19 கொட்டிடுங்க. அன்னைக்கு வந்து இல்ல எனக்கு வந்து என்னால இன்னைக்கு லைன் ஜாஸ்தி பெருசா இருக்கு, நீளமா இருக்கு, நான் வந்து என்னால இந்த வெயில நிக்க முடியாது, வேணாம் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், தயவு செய்து அதை யோசிக்காதீங்க. படம் கூட அப்புறம் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், தியேட்டர்ல இல்லாட்டி கூட நீங்க ஓடிடில பாத்துக்கலாம், இல்லாட்டி டிவில பாத்துக்கலாம், இல்லைன்னா வந்து எங்கிட்டயோ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். ஆனா நீங்க ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான ஒரு நபர் வந்துட்டு மறுபடியும் நீங்க அந்த ஆதங்கத்தை நீங்க வீட்டுக்கு போய் 5 வருஷம் என் வாக்கு என் உரிமை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கூடிய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தற்போது நேரலையில் பார்த்தோம்.